இந்த சேனல் பேர் வந்து அல்தாஃப் சூட்கேஸ். நாங்கள் வந்து விசுக்குடி டேமில் இருக்கோம். வந்து மழையே இல்லாதனால சும்மா கொஞ்சம் தான் தண்ணி வந்திருக்கு. அதனால நிறையா மழை பெஞ்சிச்சுன்னா எல்லாம் ஃபுல்லாகிடும். மழை வரணும்னு எல்லாம் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. ஒரு சில பேருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என் சிஸ்டர் இங்கே இருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மதகு. இங்கே அந்தாண்டு சைடு வந்து தண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க முழுசாக. அதெல்லாம் நிறையா வந்துருச்சுன்னா அந்த வழியாக அனுப்புவாங்க. அதெல்லாம் இங்கே வந்து தான் சேரும். வாங்க இப்போ மேலே போய்ட்டு பார்க்கலாம். இது வந்து பெரம்பலூர்லேருந்து 15 கிலோமீட்ரு. அங்கேருந்து இங்கே விசுக்குடி டேம் இங்கே இருக்குது. இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் ஆகும். டூரிஸ்ட் மாதிரி இங்கே வரலாம். ஸோ அங்கெல்லாம் பார்க்கு நிறையா இருக்குது. அதான் தண்ணி அங்கேருந்து தான் அந்த மலைக்கு இடையிலேருந்து தான் அந்த தண்ணியெல்லாம் இங்கே வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ அதான் மலை, அது நடுவில் இருந்து தான் எல்லாம் வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ வந்து அங்கெல்லாம் அங்கே வீடு இருக்கும், நிறைய பேர் குடியிருப்பாங்க. அந்த தென்னை மரம்லாம் இருக்குல்ல அந்த இடத்துல. ஸோ இப்போ அவங்க இல்லை. ஆனால் தண்ணி வந்துச்சுன்னா ரொம்பிடும், அப்புறம் பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டாங்க. இங்கே யாருமே இல்லை, இப்போ வீடெல்லாம் எதுவுமே இல்லை. வந்து சுற்றியில் ஃபுல்லாக மலை தான். எல்லாம் பச்சை பசேர்னு இருக்கும், மனசெல்லாம் ஜில்லுன்னு இருக்கும். இங்கே ஒரு சில நிறைய பேர்லாம் இறங்கி குளிப்பாங்க. இந்த இடம்லாம் அப்படியே பெரிய பிளேஸ் ஆகணும். அதனால தான் இங்கெல்லாம் பார்க்கு கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த சைடு பார்க்கிங் மாதிரி எல்லாமே இருக்குது. ரெஸ்ட் ரூம் எல்லாம் இருக்குது. அங்கே வந்து தண்ணியில் போயிட்டு இறங்கி குளிக்கணும்னு தோணுது. அவ்வளோ அழகாக அப்படி இருக்குது. காலையில் வந்து எடுக்கிறனால ஜில்லுன்னு இருக்குன்றாங்க. அதனால் விட மாட்டுறாங்க. குளிப்போமான்னு தெரில. சரி வாங்க போய்ட்டு பக்கத்தில் வந்து பார்க்கலாம். பின்னாடி பார்த்திங்கன்னா மாங்காய் மரம் தான், ஃபுல்லாக மாங்காய் மரம் தான். ஸோ நாங்களாம் இங்கே வந்து சின்ன வயசில் வந்துட்டுருக்கும்போது கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பாதி ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டாங்க. நாங்கள்லாம் ஃபேமிலியோடு வந்து இங்கே குளிச்சிருக்கோம், ஜாலியாக இருக்கும். ஸோ அவங்களாம் வர முடிஞ்சிச்சுன்னா நீங்களும் வாங்க. அந்த சைடு சுற்றியில் மலையில் நிறையா மயில் இருக்கும். சும்மா கத்திக்கிட்டு இருக்கோம். நானும் அது மாதிரி கற்றுவேன், அதுவும் கத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அங்கே தண்ணியெல்லாம் இல்லைன்னா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. நானும் ஆடு மாதிரியே கற்றுவேன், அதுவும் கத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ ஜாலியாக இருக்கும். ஜாலியாக வந்து விளாண்டுருப்போம். இங்கே வந்து நிறையா மீன் இருக்கும். எல்லோரும் பிடிச்சிருக்கோம், நாங்களாம் பிடிச்சிருக்கோம். இந்த நிறையா பறவை எல்லாம் இருக்கும். அங்கே ஒரு வாத்து இருக்குது. ஸோ ஜூம் பண்ணுறேன், தெரியுமான்னு தெரில. சரி பாருங்கள். இங்கெல்லாம் நிறையா தண்ணி இருக்கும் போது நிறையா அண்ணனுங்களாம் வெளியூர்லேருந்து வந்து குளிப்பாங்க. ஸோ குளிக்கும் போதெல்லாம் சேரில் மாட்டி அது மாதிரி நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஸோ அதனால் அங்கெல்லாம் கேமரா வச்சுருக்காங்க. டெய்லியும் போலீஸ்லாம் வந்துட்டு போயிட்டுருப்பாங்க, வந்து பார்த்துட்ருப்பாங்க சர்வீஸில். அங்கே வந்து கட்டடம் மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ வியூ பாயிண்ட் ஆகிட்டுருக்கு. அங்கே வந்து மொட்டை மாடியிருந்து பார்த்தா இன்னும் தூரமாக இருக்கிறதெல்லாம் தெரியும். அதனால தான் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறையா மயில் இருக்கும். அங்கே மரத்தில் அன்றைக்கி ஒரு நாள் உட்காந்துருந்துச்சு. நான் கத்துறேன், அதுவும் கத்துனது. ஸோ ஜாலியாக இருந்துச்சு. ஸோ கத்திட்டு விளாடுவோம். எக்கோ கத்துனா மறுபடியும் கேட்கும், எக்கோவாக கேட்கும். இப்போ நான் கத்த போகிறேன். கேட்டுச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். கேட்டுச்சா எல்லாருக்கும்? சவுண்டு கேட்டுச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். தண்ணியெல்லாம் இங்கே அதிகமாக வரல, இனிமேல் தான் வரும். நிறையா வந்துச்சுன்னா ஜாலியாக இருக்கும். இந்த இடம் வந்து என்னால் மறக்கவே முடியாது. வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். இங்கே வந்து பெரிய சர்க்கிள் பார்க்க கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும், இறங்கினா தான் தெரியும்.
ஏறி இறங்குறது ஈஸி தான், ஏறுறது தான் ரொம்ப கஷ்டம். இங்கே சர்க்கிள்லேருந்து கற்றுனோம்னா இன்னும் நல்லாவே எக்கோ சவுண்டு கேட்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து டெய்லியும் வந்தேன்னா கல் மேலே ஏறி ஃபோட்டோ தான் எடுப்பேன் ஃபஸ்ட்டு. நானும் கல் மேலே ஏறி நின்று ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறது நான் தான். ஃபஸ்ட்டு ஏறிட்டு ஜாலியாக விளாண்டுருப்பேன். ஏறிட்டு போஸ் கொடுத்துட்டு எல்லாம் ஃபோட்டோ பிடிச்சிட்ருப்போம் ஜாலியாக. இங்கேருந்து பார்க்க நல்லா தெரியுது, நல்லா எல்லா பிளேஸுமும் தெரியுது. அங்கேருந்து பார்த்தா கூட கிளியராக தெரில. ஸோ பக்கத்தில் மலை. வெயில் வந்துருச்சு, காலையிலே வந்தனால இப்போ வெயில் வந்துருச்சு. ஸோ இங்கெல்லாம் நிறையா தண்ணி இருக்கும். நிறையா தண்ணி இருக்கும் போதெல்லாம் இந்த இடம் ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும். தண்ணி இப்போ கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் கீழே இறங்கிட்டோம், அதெல்லாம் காமிச்சிட்ருக்கோம். இன்னும் உள்ளார போயிட்டு உங்களுக்கு நல்லா பக்கத்தில் காமிக்கிறோம். இப்போ வந்து மழையே இல்லாதனால சும்மா கொஞ்சம் தான் தண்ணி வந்திருக்கு. அதனால் நிறையா மழை பெஞ்சிச்சுன்னா எல்லாம் ஃபுல்லாகிடும். மழை வரணும்னு எல்லாம் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. நாங்கள் உள்ளார எல்லாம் போய் பார்க்குறோம் வாங்க. பெரம்பலூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி தான் இங்கே விசக்குடி டேம் இருக்குது. அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுன்ட்டு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து இப்போ வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஃபோன் எல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து அதிலே ஒரு டைப் பண்ணால் போதும், அதுவே வந்துடும். இங்கே வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த மரம் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, எனக்கு அழகாக இருக்குப்பா பார்க்கும் போதே. எனக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகணுன்னு தான் எனக்கு ஒரு ஆசை. இப்போ கூட என் கையில் ஃபோன் இல்லைன்றது தான் எனக்கு ஒரு கவலையாக இருக்குது. வந்து நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். வந்து அங்கேருந்து இறங்கிறதுக்குள்ளாட்டி மூச்சு வாங்கிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கோம். நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் வந்து தண்ணிக்குள்ளே இறங்குற வீடியோவும் போடுவோம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து என்ன போடுறதுன்னு தெரியல. அதனால தான் பூனை விளாண்டுட்டுருக்கதை போட்டோம். 3 பூனை இருக்குது எங்கள் வீட்டில். அந்த கண்டிப்பாக 3 பூனையும் காமிப்போம் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து டேமோட சென்ட்ரல் பிளேஸில் இருக்கோம், பக்கத்தில் காமிச்சிட்ருக்கோம். ஸோ இங்கெல்லாம் நிறையா தண்ணி வரல. ஸோ இங்கெல்லாம் சேராக இருக்குது பாருங்கள், பின்னாடி பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து தண்ணிக்குள்ளே காலைக்கலாம் தான் வந்தோம். இங்கே சேராக இருக்குது. தண்ணிக்குள்ளே காலைக்கலாம் குளிக்கலான்னு வந்தோம். ஃபீலிங்காக இருக்குது, சேராக வேறு இருக்குது. இப்போ குளிக்க முடியாது, நிறையா தண்ணி வந்தால் தான். இப்போ வந்து நிறையா மழை பெஞ்சு தண்ணி நிறையா வந்ததுக்கப்புறம் டேமோட அழகை இன்னும் நல்லா ரசிக்கலாம். நான் காமிக்கிறேன், வீடியோவில் போடுறேன். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம், கண்டிப்பாக பாருங்கள். அந்த ஃபுல் வியூ நான் டேம் சுற்றி காமிக்கிறேன், எல்லாம் பாருங்கள். இன்னும் நிறையா வந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ போடுவோம். நிறையா தண்ணி வந்துச்சுன்னா பாருங்கள். சுற்றியில் தண்ணி தான், செம்ம ஆழம். உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து மொத்த டேமையும் காமிச்சிட்டோம். உங்களுக்கு வந்து ஓரளவு ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக இங்கே நேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே பிடிக்கும். நாங்கள் வந்து லேர்னிங் வீடியோஸ், என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக வந்து நிறைய வீடியோ போடுவோம். நீங்கள் வந்து ஜாலியாக பாருங்கள், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். Okay, bye.